கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கிராஸ் டிவிக்கு முன்பதாக ராத்திரி வேளையில் பெரியோருக்கும் சிறியோருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் மீண்டும் வருகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 2-3 வாரமாக தேவனுடைய சப்தம், காதேஸ் பர்வதங்களை அதிர பண்ண சப்தம், பெண்மான்களை ஈனச் செய்த தெய்வ சப்தம், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை, எந்த இருளையும் பிரகாசிக்கிற தெய்வத்துடைய சப்தம். ஸ்தோத்திரம். அவரை பார்த்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி, அவரை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாத தெய்வ சப்தம். இந்த ராத்திரி வேளையில் தேவனுடைய சப்தத்தை கேட்கும்படியாய் கடந்து வந்த ஒவ்வொருவருக்கும் மறுபடியும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் ஸ்தோத்திரம். தீமோத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் நிருபத்தில் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லேவிசாளுக்கும் உன் தாயாகிய ஐனிகோளுக்கும் நிலைத்திருந்த உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயிச்சிருக்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்ம பார்க்கும்போது 3 விதத்தில் பார்க்குறோம். அந்த விசுவாசத்தை குறித்து பார்க்கும்போது அவைய பாட்டிக்குள்ள லோவிசாளுக்குள்ளுக்கும் அந்த விசுவாசம் காணப்பட்டது. அந்த லோவிசாளுக்குள் எப்படி ஒரு விசுவாசம் வெளிப்பட்டதோ அதே அவைய அம்மாவுக்குள்ளேயும் அந்த விசுவாசம் வெளிப்பட்டிருக்குது. 3வது அந்த விசுவாசம் தீமோத்தேயுக்குள்ளேயும் வெளிப்பட்டிருக்குது. ஸ்தோத்திரம். அப்போது இன்றைக்கி இந்த விசுவாசம் 2 பேருக்கிட்ட மாறி 3வது ஆளுக்கிட்ட இருக்கிற விசுவாசத்தை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தீமோத்தேயுவை குறித்து ஒரு பெருமையோடு கூட, என்னோடு கூட இந்த சுவிசேஷத்துக்காக தீங்கு அனுபவிக்கும்படியாய் உன்னை நான் காண நான் வாஞ்சையாக இருக்கிறேன். அப்போது இன்றைக்கு நம்ம பார்க்கும் பொழுது இந்த விசுவாசம் அவைய பாட்டிக்குள்ள ஸ்தோத்திரம் காணப்படுத விசுவாசத்தை இவங்க முன்கூட்டி அறிந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். இந்த விசுவாசம் அவைய பாட்டிக்குள்ள இருந்த விசுவாசத்தை ஆச்சரியப்படத்தக்க காரியமாக இருக்கலாம். அவைய தாயார இருக்கிற ஸ்தோத்திரம் அவங்களுக்குள்ளேயும் இந்த விசுவாசத்தை குறித்து ஒரு பட்டியல் வரதை காண முடியுது. இன்றைக்கு விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு பலருடைய தாயுடைய தகப்பனுடைய இல்லைன்னா அவங்களுடைய பாட்டிக்குள்ளே இருக்கிற விசுவாசம் இன்றைக்கி பலருக்கும் மங்கி போன அனுபவங்கள். தாயாருக்குள்ளே இருக்கிற விசுவாசம் மகனுக்குள்ளே வர்றது இன்றைக்கி குறைஞ்சு போயிருக்கிற காலங்கள். இன்றைக்கி பலரும் விசுவாசம் இன்றைக்கி மனுஷன் தேவனிடத்தில் அந்த விசுவாசம் ஒரு குறைந்து போகிற ஒரு காலத்தில் தான் நம்ம இங்கே இருக்கிறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது, உங்கள் பாட்டிக்குள்ளே இருந்த விசுவாசம், உங்கள் அம்மாவுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் உனக்குள்ளே நிலைத்திருக்கிறேன் என்று நான் நிச்சயிக்கிறேன். அது ஒரு பயங்கரமான ஒரு கருத்து. இன்றைக்கு நம்முடைய தலைமுறைகளை பார்த்திங்கன்னா, நம்ம விசுவாசிக்கிறது போல் அல்ல நம்முடைய தலைமுறைகள் தெய்வத்தை விசுவாசிக்கிற. அநேக என்னை போல் இருக்கிற ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, எங்கள் அப்பா கஷ்டப்படுற மாதிரி எங்களால் கஷ்டப்பட முடியலை, அதனால் நாங்கள் வேலைக்கு ஓடிட்டோம். பலரும் சொல்லுவாங்க, இந்த ஊழியத்தை செய்ய முடியாது, இதில் ரொம்ப கஷ்டம், இதில் நிற்க முடியாது. அப்படி ஒரு இந்த தலைமுறையில் தகப்பன் செய்கிற ஊழியங்களை இன்றைக்கி பிள்ளைகள் செய்ய முடியாத ஒரு காலகட்டத்தில் தான் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் அவங்க பாட்டிக்குள்ள
லோவிசா அம்மாவுக்குள்ள இருந்த ஒரு விசுவாசம், அவங்க மகளுக்குள்ள இருந்த அந்த ஐனிக்கேல் அம்மாவுடைய ஒரு விசுவாசம், அப்போஸ்தலனாகிய நம்ம பவுல் சொல்லுகிறார், உனக்குள்ளே இருக்கும் என்று நான் நிச்சயிக்கிறேன். இந்த ராத்திரி வேளையில் எத்தனை பேர் என்னுடைய தெய்வம், என் தாய்க்குள்ளே இருந்த ஒரு விசுவாசம் எனக்குள்ளே இருக்குது, எனக்குள்ளே இருக்கிற விசுவாசம் என் பிள்ளைகளுக்கு போயிருக்குன்னு எத்தனை பேர் நம்ம இன்றைக்கி சொல்ல முடியும்? இன்றைக்கி பலருக்கும் விசுவாசம், நம்ம எபிரேயர் 11வது அதிகாரத்தில் வாசிக்கும்போது, விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாயிருக்கிறது. அப்போ விசுவாசம் இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையிலையும் விசுவாசம் ஒரு குறைந்து போகிற காலங்கள். ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த ஒரு விசுவாசம் இன்றைக்கு பலருக்குள்ளேயும் குறைந்து போகிற ஒரு காலங்கள். தெய்வத்தை விசுவாசிக்கதை காட்டிலும் இன்றைக்கி பலரும் உலக வேலைகளை விசுவாசிக்க தொடங்கிட்டாங்க. கடந்த நாட்களில் ஆதாமும் ஏவாளையும் தெய்வம் நடத்தும்போது, இஸ்ரவேல் ஜனத்தை 40 வருஷம் நடத்தும்போது, தெய்வம் நடத்தினதுக்கும் அவங்க எகிப்தை குறித்து சிந்திக்கிறதுக்கும் 2 டிஃபரெண்ட் இருந்துச்சு. தெய்வம் நடத்துகிற விதங்களும் விசுவாசத்தில் எபிரேயர் 10:38 வாசிக்கிறோம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைக்கிறான். இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தில் வராதது எல்லாம் பாவம். இன்றைக்கு எத்தனை பேர் என் ஜீவிதத்தில் நான் விசுவாசிக்கிறேன். நான் கடந்த நாட்களில் ஸ்தோத்திரம் ஒரு தரிசனம் கண்டேன். என்னுடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் வருகிற தரிசனம் பார்த்து, ஏறக்குறைய ஒரு 5-6 வருஷங்களுக்கு முன்னாடி. அப்போ நான் அதுக்கு ஒரு போர்ட்டிக்கோலாம் கட்டி நானும் இருந்தேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் கடந்த மாதத்தில் ஒரு காரு தேவன் செகண்ட்ஸில் நானும் கர்த்தர் கொடுத்தார். ஆனால் நான் என்ன கண்டனோ அதே ஒயிட்டு கார் தான் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அப்போ நான் விசுவாசித்த போது அந்த பணம் என்னை தேடி வந்து ஒரு ஆள் 25,000 ரூபா கொடுத்தார். இன்னொரு ஆள் எனக்கு ஒரு 10,000 கொடுத்தார். இன்னொரு ஆள் எனக்கு ஒரு 10,000 கொடுத்தார். அப்படி தேவன் அதில் ₹1 கூட எனக்கு கடன் இல்லாதபடி அந்த காரை கர்த்தர் வாங்க உதவி செய்தார். நான் என்னன்னா, நான் விசுவாசிக்கிறதும் நான் தரிசனம் கண்டதும் என் தேவன் எனக்கு அது பல நாட்கள் ஆனாலும் பல வருஷங்கள் ஆனாலும் அதை கர்த்தர் வாய்க்க செய்தார். இன்றைக்கு விசுவாசம், ஒரு நீதிமான் விசுவாசத்தில் ஜீவிக்கிறத தன்னுடைய பிள்ளைகளும் அந்த தலைமுறைகளும் அடுத்த தலைமுறைகளும் அந்த விசுவாசத்தில் தலைமுறைகளை வளர்க்கிறதுக்கு இன்றைக்கி பெற்றோர்கள் பிரயாசப்படணும். பைபிள் என்ன சொல்லுது? நீ என்னை மறக்கும் பொழுது நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். இன்றைக்கி நம்ம விசுவாசம் இல்லாமல் நம்ம புத்தியை சார்ந்து நம்ம வாழ்க்கை வாழும்போது நம்முடைய பிள்ளைகளுக்கிட்ட நம்ம வேதனை வரும், பாருங்கள் வரும். ஏன்னா நம்ம தெய்வத்தை மறக்கிறோம். நம்மளை அழைத்த தெய்வத்தை ஒருபோதும் அந்த தெய்வத்தை விட்டு வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாதபடி தெய்வத்தை மாத்திரம் நம்ம விசுவாசிக்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே நிலைத்திருக்கணும். அம்மாவுக்குள்ளே எப்படி அவங்க அம்மாவுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் எப்படி அந்த மகளுக்கு வந்துச்சு, மகளுடைய விசுவாசம் எப்படி அவங்க மகனுக்கு போச்சு. அப்போது நம்ம இன்றைக்கி சிந்திக்கணும், நம்முடைய விசுவாசம் நம்முடைய தலைமுறைக்கு இருக்கா? அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் கும்பிட்டு கஷ்டப்படுதிய, நாங்கள் இப்படியெல்லாம் கும்பிட முடியாது, நாங்களாம் இப்படி விசுவாசிக்க முடியாது. இன்றைக்கு ஒரு தெய்வத்தை விசுவாசிக்காத
ஒரு காலகட்டத்தில் தான் இன்றைக்கி தலைமுறைகள் இருக்குது. ஆனால் ஆரம்ப காலகட்டத்துடைய தலைமுறைகள் விசுவாசத்துக்கு ஒரு ஜீவிதம் நல்லதாக இருந்துச்சு. என்னுடைய காலகட்டத்தில் எங்களை ஜெபம் பண்ணாமல் சண்டே ஸ்கூலுக்கு போகணுன்னா சாப்பாடு தர மாட்டாங்க. ஒரு வாரம் ஆலயத்துக்கு போகணுன்னா கிடைக்காது. அப்போது தெய்வத்தை நான் விசுவாசித்தது போல் என் தலைமுறைகளை என் விசுவாசத்தில் கொண்டு வரதுக்கு இப்போ பிரயாசப்பட்டு தான் கொண்டு வரோம். என்னுடைய பையன் பைபிள் காலேஜ் படிக்கிறாப்புல. நான் சொல்லிட்டேன், என்னை நம்பி நீ உனக்கு ஒரு 10 ரூபா தருவோம், நீ நம்பாத. நீ பைபிள் காலேஜுக்கு போனதுலேருந்து நான் இனி 1 ரூபா உனக்கு தரமாட்டேன். நான் எப்படி என் தேவனை விசுவாசித்து இதுவரை நடக்குதோ அதே போல் நீ விசுவாசித்துக்கணும். அப்பனுடைய ஒரு பங்கு உனக்கு கிடைக்காது. நீ விசுவாசி. உன்னை அழைத்த தெய்வத்தை விசுவாசி. உன்னை பேர் சொல்லி அழைத்த தெய்வத்தை விசுவாசி. அந்த தெய்வம் உன்னை கைவிட மாட்டார். அந்த தெய்வம் உன்னை விட்டு விலக மாட்டார். அந்த தெய்வம் வாக்கு மாறாத தெய்வம். அந்த தெய்வம் வாக்கை நிறைவேற்றுகிற தெய்வம். அப்போ நம்முடைய விசுவாசம் எந்த அளவுக்கு நமக்கு நிற்கி, நம்முடைய விசுவாசத்தினுடைய அளவுகளை சோதித்து பார்க்கணும். இன்றைக்கு நமக்கு பணத்தை சோதித்து பார்க்குறோம், நகையை சோதித்து பார்க்குறோம். நம்முடைய ஜீவிதத்தில் 2 கொரிந்தியர் 13:5 வாசிக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லுகிறார், உங்களுடைய விசுவாசத்தினுடைய அளவுகளை சோதித்து பாருங்கள். நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தினுடைய விசுவாசம் உங்களுடைய ஜீவிதத்தில் குறைந்து போகுது. இயேசு சொன்னார், அற்ப விசுவாசி என்று சொல்லுகிறார், அவ்விசுவாசிகள் என்று சொல்லுகிறார். படகுல காற்றும் புயலும் அடிக்கும்போது படகுல படுத்திருக்கிற இயேசுவை விசுவாசிக்காதபடி காற்றும் புயலும் விசுவாசித்துட்டு சொல்கிறாங்க, குருவே நாங்கள் மடிய போகிறோம். அவங்களுடைய விசுவாசம் இந்த காற்றுக்கு, ஏன்னா அவங்க வாழ்நாள் முழுவதும் கடலிலே அவங்களுடைய ஜீவித காலங்கள் கடலில் வரக்கூடிய காற்றை குறித்து அவங்களுக்கு நன்றாக தெரியும். அவங்களுடைய கடலில் வரக்கூடிய புயலை குறித்து நல்லா தெரிஞ்சதுனால தான் அவங்க விசுவாசித்தது, இந்த காற்றும் புயலுக்கும் நம்முடைய படகு தெரியாது, நம்முடைய படகு கண்டிப்பாக மூழ்கிரும். ஏன்னா அந்த காற்று அவங்களுக்கு நன்றாக தெரியும், இந்த காற்று நம்முடைய படகை மூழ்க வைக்கும். அப்போ அவங்க காற்றை விசுவாசித்தும் அந்த புயலை விசுவாசித்துட்டு படகுல பின்னணியில் தலை வச்சிருக்கிற இயேசுவை கூப்பிட்டு சொல்லுவாங்க, குருவே நம்ம மடிய போகிறோம், நீர் இப்படி தூங்கிட்டு இருக்கிறீங்க. இயேசு சொல்லுவார், அற்ப விசுவாசிக்கிறேன். நீங்கள் காற்றை விசுவாசிக்கிறீங்க, புயலை விசுவாசித்து என்கிட்ட வாருங்க. ஆனால் காற்றை சிருஷ்டித்த புயலை உருவாக்கிற நான் படகில் படுத்திருக்கும் போது இந்த காற்றும் புயலும் இந்த படகை ஒன்றும் சேதப்படுத்தாது. இந்த படகு அக்கறைக்கு போகிற படகு. அப்போ அவங்களுடைய விசுவாசம் காற்றை கண்ட விசுவாசம், புயலை கண்ட விசுவாசம். பல ஜீவிதத்தில் நம்மளும் இந்த பூமியில் பலதையும் நம்ம கண்டதுனால நம்முடைய விசுவாசம் பல நேரங்களில் சோர்ந்து போயிடுது. பல நேரம் விசுவாசம் இல்லாமல் போயிடுதோம். பல நேரம் நம்முடைய சூழ்நிலைகளில் பார்க்கும்போது ஒரு டாக்டர் நம்மகிட்ட ஒரு பலகீனத்தை சொல்லிட்டாரு, உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பலகீனம் இருக்குன்னு. அப்போ டாக்டர் சொன்ன உடனே டாக்டர் சொன்னதை விசுவாசிக்கிறோம். ஏன்னா பல வருஷங்களாக நம்ம டாக்டர்கிட்டே போய்கிட்டே இருக்கிறதுனால டாக்டர் சொல்லதை விசுவாசிக்கிறோம். ஆனால் பரிசுத்த வேதாகமம் வசனம் என்ன சொல்லுது, அவருடைய தழும்புகளால் ஆயிட்டோம். இப்போ நம்ம எதை விசுவாசிப்போம்? டாக்டர் சொல்லதான் விசுவாசிப்போம். ஏமுனா நம்முடைய ஜீவிதங்கள் சின்ன வயசுலே இருந்து பல வியாதிகளுக்கு நம்ம டாக்டர்கிட்ட போனதுனால டாக்டர் தான் விசுவாசிப்போம். அப்போ சிலர்களும் கடல்லே கிடந்ததுனால கடலில் அந்த காற்று புயலும் அடித்ததுக்கு அவங்களுக்கு தெரியும், இப்படிப்பட்ட காற்று புயலும் கண்டிப்பாக நம்மளை என்ன செய்யும், நம்மளை அட்டி மறைச்சிடும்.
கண்டிப்பாக நம்மளை கடலில் நம்ம மூழ்கிறோம். அவங்க விசுவாசித்தது தவறு கிடையாது. ஆனால் அவங்க அழைத்த தெய்வத்தை விசுவசிக்காமல் காற்றும் புயலை விசுவாசித்தது தான் அவங்களுக்கு ஜீவிதத்தில் வந்த ஒரு அற்ப விசுவாசம். இதே போல் நம்மளை கர்த்தர் பேர் சொல்லி நம்மளை அழைத்த தெய்வம் நம்முடைய ஜீவிதங்களில் சில காற்று புயலும், பொருளாதாரத்துடைய காற்று புயல் அடிக்கும், குடும்பத்தில் கலகம் காற்று புயல் அடிக்கும், பிரிவினையுடைய காற்று புயல் அடிக்கும், பலவிதமான விஷயங்கள் நமக்கு முன்பதாக காற்று புயல் அடிக்கும். ஆனால் இந்த காற்று புயலையும் அதட்டி நிறுத்துகிறவர் தான் இம்மானுவேல், அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசம் இன்றைக்கு பலருக்கும் இல்லை. அதனால தான் இன்றைக்கு பலருடைய ஜீவிதத்தில் ஒரு தகர்ச்சிக்கு போக காரணம். நம்ம அதை சிந்திக்கணும், நம்ம அதை யோசிக்கணும். நம்ம ஆராதிக்கிற தெய்வத்தை குறித்து நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் விசுவாசிக்க முடியும். விசுவாசத்திலிருந்து அனுபவங்கள் உண்டாகும், அனுபவத்திலிருந்தும் விசுவாசம் உண்டாகும். இப்போ நம்பப்படுவதையும் காணப்படாத நிச்சயம் விசுவாசம்தான். அப்போ இன்றைக்கு சிலருடைய ஜீவிதங்களில் சில காற்று புயலும் அடித்து அனுபவத்தில் வந்தவங்களுக்கு தெரியும், இந்த அனுபவத்தில் நான் வந்திருப்போம்னா என் விசுவாசத்தை எந்த அனுபவங்கள் வந்தாலும் என் விசுவாசத்துடைய அளவை குறைக்க முடியாது. விசுவாசத்தில் போராடி ஜெயிச்சிருவது எந்த போராட்டங்கள் வந்தாலும் பரவாயில்ல, என் விசுவாசத்துடைய அளவை குறைக்க முடியாது. இன்றைக்கி நம்முடைய விசுவாசத்துடைய அளவுகளை குறைக்கும்படி சத்துரு பல விதங்களில் நம்முடைய ஆதி பிதாக்களுடைய விசுவாசங்கள் குறைந்து போகிற அனுபவம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடலை பிளந்துட்டும், யோர்தானை கடந்துட்டும், கண்மலை மேலேருந்து தண்ணீரை கொடுத்துட்டும், மாறாவின் கயப்பானதை மதுரம் கொடுத்துட்டும் அவங்களுடைய விசுவாசம் எகிப்தில் பலதும் அவங்கள விட்டு மாறலை. அதனால தான் அவங்களுடைய எகிப்துடைய அநேக சுபாவங்கள் அவங்களுக்குள்ளே வெளிப்பட்டதுனால தான் 10 கட்டளை கர்த்தர் கொடுத்தார். இந்த 10 கட்டளையும் இவன் எகிப்தில் வாழ்ந்த இந்த சுபாவங்கள் அது இவனை பல நேரங்களில் இவனை ஆட்டி படைக்கும். அதனால் இவனுடைய சுபாவங்கள் வெளிப்படும்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அதனால மோசேயை கூப்பிட்டு வந்து ஒரு நியாயப்பிரமாணத்தை சீனாய் மலையில் கர்த்தர் கொடுத்தார். அப்போ சீனா மலையில் கொடுக்கும்போதே கீழே 10 கட்டளைகளும் அவங்க கீழ்ப்படியாமல் போனதுனால தான் மோசே கற்பலயத்துக்கு கீழே போட்டு உடைச்சார். 40 நாளில் அவனுடைய ஜென்ம சுபாவங்கள் வெளிப்பட ஆரம்பிச்சிட்டு, நம்முடைய கர்த்தர் நம்மளை பேர் சொல்லி அழைத்து நம்முடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு நிறைவேறதுக்கும் ஏன் இன்றைக்கி பலருக்கு நடக்காத காரணம்னா நம்முடைய பழைய ஜென்ம சுபாவங்கள் நமக்குள்ள மறைந்திருக்கிற பலதும் வெளிப்படும்னு கர்த்தருக்கு நல்லா தெரியும். இப்போ அப்போஸ்தலருக்கு என் பின்னே வாங்கன்னு சொன்ன கழிஞ்சி பல சுபாவங்கள் வெளிப்பட்டது நமக்கு தெரியும். கடைசி நேரம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வந்துட்டு அவங்க திரும்ப எங்கே போகிறாங்க? அவங்க வலை வீச போயிட்டாங்க. அப்போ அவங்க சிஷ்யனாக இருந்தும் அவங்கள கொண்டு ஆண்டவர் அற்புதங்களை செய்தும் ஆனாலும் அவங்க தெய்வத்துடைய சிஷ்யனாக அந்த பூமியில் வாழ்ந்துட்டும் அவங்க பழைய நிலைமைக்கு போயிட்டாங்க. தெய்வம் அவங்களோடு கூட இருக்கிற நேரம் மட்டும்தான் அவங்க விசுவாசித்தாங்க. தெய்வம் போயிட்டு ஒரு பரிசுத்தாத்மாவை அனுப்பவும் சொல்லும்போது அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ளே இல்லாமல் இருந்துச்சு. இந்த ராத்திரி வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் சில விசுவாசங்கள் எது மேலே நம்ம நம்பி தெய்வம் நம்மளை அழைச்சிருக்கிறாரோ அதில் நல்ல போராட்டத்தை போராடணும். ஒரு விசுவாசம் என்பது ஒரு போராடி ஜெயிக்கிறது. ஒரு விசுவாசம் நிலைத்திருக்குது. கடந்த வாரத்தில் சொன்னே அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கணும். இங்கே நம்ம இந்த வாரம் பார்க்குறோம் விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும். அவர் நான் நிலைத்திருப்பேன், நான் விசுவசிக்கிறேன். ஏன்னா உங்கள் பாட்டிக்குள்ளே விசுவாசம் மாறலை, உன் தாயாருடைய விசுவாசம் மாறலை, இப்போ உன் விசுவாசமும் மாறாது. நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்மளை பார்த்து சொல்லணும், நம்முடைய விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும். தெய்வம் நம்மளை பேர் சொல்லி அழைத்தவரனா
நம்முடைய விசுவாசத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டதை நம்முடைய தலைமுறையை பார்க்கணும். நம்ம விசுவாசிக்கதை, நம்முடைய விசுவாசத்தில் நிற்கதை பிள்ளைகளை கண்டு இந்த விசுவாசத்தை அவங்க பின்தொடரணும். பாவம் நம்மளை பின்தொடரக்கூடாது. தாவீது சொன்ன நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடருது. காயினுக்கு முன்பதை பாவம் அவனை பின்தொடர ஆரம்பித்தது. பாவம் வாசப்படியில் படுத்து கிடக்கு. ஆனால் இன்றைக்கி விசுவாசம் நிலைத்து நிற்குது. அது என்றைக்கும் இடதுபுறம் வலதுபுறம் நாணல போது சாயாதது. இன்றைக்கு விசுவாசம் என் தெய்வத்தை மாத்திரம் சார்ந்திருக்கிற ஒரு விசுவாசம் உங்கள் ஜீவிதத்தில் ஒரு நல்ல ஒரு விசுவாசம் வெளிப்பட்டுச்சுன்னா அது தலைமுறைக்கு ஒரு ஆசீர்வாதம். நம்மளுடைய பட்டயங்கள், நம்முடைய பத்திரம் நம்முடைய தலைமுறைக்கு மாறுது போல் நம்முடைய இந்த ராத்திரி வேளையில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். இனி என்னுடைய விசுவாசம் என் தலைமுறைக்கு போகணும். நான் என் தெய்வத்தை விசுவாசித்து என் வாழ்க்கையில் நடக்கிற மிராக்களை கண்டு அதே போல் என் தலைமுறைகளும் அந்த தெய்வத்தை விசுவாசித்து அவங்களுக்கும் அந்த தலைமுறைகளுக்கும் அந்த ஆசீர்வாத நன்மை அவங்களுக்கு உண்டாகணும். நம்ம விசுவாசித்து நமக்கு ஆசீர்வாதம் உண்டானது போல, செழிப்பான போனது போல நம்முடைய தலைமுறைகளும் பாட்டிக்குள்ள இந்த விசுவாசம், அம்மாவுக்குள்ள இந்த விசுவாசம் பேரனுக்குள்ளே வந்துச்சுன்னா, மகளுடைய இந்த விசுவாசம் பேரனுக்குள்ளே வெளிப்பட்டுச்சுன்னா, இன்றைக்கி அந்த விசுவாசம் நமக்கு இதே போல் மாறணும். இன்றைக்கி விசுவாசம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் தான் இன்றைக்கி தெய்வத்தை ஆராதிக்கிற ஒரு பெரிய கூட்டம் எழும்பியிருக்கு. இன்றைக்கி விசுவாசம் காணும். எங்கே எது நன்மை கிடைக்குமா, நன்மையோட வழிகளை தப்பி போகிற ஒரு காலகட்டத்தில் தான் இன்றைக்கி தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருக்கிற காலங்கள். இன்றைக்கி சத்தியங்களை காட்டிலும் சத்தியத்துக்கு மேலான விரோதமான காரியங்களை இருந்துச்சுன்னா, நன்மை பணம் எது வந்தாலும் அவங்களுடைய விசுவாசம் அல்ல, பணமாகி போச்சு. பணம் எல்லா தீங்குக்கும் வேறாக இருக்குது. ஆனால் விசுவாசம் எல்லாவற்றிற்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. அப்போ விசுவாசம் இந்த ராத்திரி வேளையில் எத்தனை பேருக்கு கிராஸ் டிவியில் இந்த ராத்திரி வேலை கேட்குற உங்களுடைய இருதயத்தை தொட்டு சொல்லுங்கள், என் விசுவாசம் என் தலைமுறைக்கு போயிருக்கு, என் விசுவாசம் என் தகப்பங்கிட்ட நான் பெற்றுக்கொண்டேன், இல்லை இந்த விசுவாசம் என் தாய்க்குள்ளேருந்து எனக்குள்ளே வெளிப்பட்டிருக்கு. எத்தனை பேர் இன்றைக்கி உங்கள் இருதயத்தை தொட்டு சொல்ல முடியும்? ஸ்தோத்திரம். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி பலரும் கடனும் பல நெருக்கம் பல பிரச்சனைகள்னால் விசுவாசம் இல்லாமல் அவங்க தெய்வத்தை சார்ந்து நிற்காமல், அந்த விசுவாசத்தை நிலைச்சி நிற்காமல், எடுத்தேன் தொடுத்தேன்னு பல முடிவுகள் எடுத்து எல்லாம் இன்றைக்கி தோல்வியில் கடந்து ஒரு கப்பலுடைய அடித்தட்டில் அனுபவத்தை போல தெய்வத்துடைய விசுவாசத்தை விட்டு எல்லாம் வந்து கடமும் நெருக்கமும் பிரச்சனைகளும் போராட்டங்களும். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ விசுவாசத்தில் நிலைத்திரு. அந்த விசுவாசம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கடந்து போகட்டும். அந்த விசுவாசம் நம்மகிட்ட இருந்து பலர்கிட்டையும் கடந்து போகட்டும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைக்கிறான். இந்த ராத்திரி வேளையில் விசுவாசம் எப்படி இருக்குது பாருங்கள். உங்கள் விசுவாசத்தை சோதித்து பாருங்கள். இன்றைக்கி நமக்கு சம்பளம் கூடிட்டு ஸ்தோத்திரம். ஒரு கடைக்கு போனோம்னா இன்றைக்கி நம்முடைய சம்பளத்துக்காக நம்ம பல பிரயாசப்படுகிறோம். நம்முடைய சம்பளம் நம்ம கூடணும் ஆசைப்படுகிறோம். நம்முடைய வீட்டிலுடைய பொருட்களுடைய ஸ்தோத்திரம், ஆகாரம், ட்ரெஸ்ஸு எல்லாவற்றிற்கும் எல்லைகள் கூடணும்னு விசுவாசிக்கிறோம். ஆனாலும் நம்முடைய விசுவாசத்துடைய எல்லைகள் அளவு கூடியிருக்கான்னு பாருங்கள், சோதித்து பாருங்கள். இயேசுவின் நாமத்து மேல் ஆண்டவரே விசுவாசத்துடைய அளவு, ஆண்டவரே பாட்டிக்குள்ள விசுவாசம் மகளுக்குள்ளே போய் மகளுடைய விசுவாசம் கர்த்தா அவருடைய மகனுக்கு கடந்து போனது போல ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையில் என்னுடைய விசுவாசம் ஆண்டவரே தலைமுறைகள் கடந்து போகத்தக்கதாக கர்த்தாவே என்னுடைய விசுவாசத்தை நிலைத்திருக்கத்தக்கதாக உலகத்தில் காற்றையும் புயலையும் கண்டு ஆண்டவரே அவங்க விசுவாசித்து ஆண்டவர்கிட்ட சொன்னது போல இந்த உலக சூழ்நிலையில் கண்டு ஆண்டவரே ஒருபோது உங்களிடத்தில் ஆண்டவரே நான் பதறி நிற்காதபடி ஆண்டவரே விசுவாசிக்கிற ஒருபோதும் பதறா ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த சூழ்நிலைகளுக்கு எல்லாம் எங்களுக்கு மாறு
மாறும். தெய்வத்தை நாங்கள் விசுவசிக்கிறோம். தெய்வத்தை மாத்திரம் நம்புங்க. இந்த வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆண்டவரே, இந்த வார்த்தை மூலம் கர்த்தர் ஆசீர்வதிச்ச ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.